ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சட்டுன்னு சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா 1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். நான் ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். ½ கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது 50 கிராம் இருக்கும். அதே மாதிரி ½ கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இதுவும் 50 கிராம்ஸ் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். மொத்தமாக தண்ணி விட வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வடை டைப்பில் தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். சூப்பரான ஸ்நாக்கு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துடலாம். 2 பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் இறக்கி எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.